கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனர். அவருடைய பிதாவாகிய தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இருந்த மிகப்பெரிய பகையை இடைவெளியை அவர் நிரப்பி சமாதானக்காரனராகி தன்னுடைய ஜீவனையே தந்து பிதாவையும் தேவனையும் மனுஷனையும் ஒன்றாக அவர் இணைத்ததை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் நாம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் தான் நாம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் யாவரோடும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆனால் எல்லாரோடும் சமாதானமாய் இருப்பது கூடாத காரியம் என்று அவர் தெரிந்துதான் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. அந்த நாட்களிலே நாம் எல்லாரிடத்திலும் நம்மால் முடிந்தவரை நாம் சமாதானத்தை காத்து கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். அது நமக்கு பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 120ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்வாறாக கூறப்படுகிறது. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். சமாதானம் இல்லாத இடத்திலே நாம் குடியிருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய இடமாயிருந்தாலும் சரி, அங்கே சமாதானம் இல்லாவிட்டால் அங்கே குடியிருக்க முடியாது. அது மிகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட, துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஆகவே சமாதானம் இல்லாத இடங்களில் எவ்வளவு பெரிய இடமானாலும் நாம் அங்கே குடியிருக்கிறது முடியாத காரியமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற இடங்களிலே நாம் சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இன்றைய நாட்களில் நாம் எதையெல்லாமோ தேடுகிறோம். ஆசீர்வாதங்களை தேடுகிறோம், என்னெல்லாமோ தேடுகிறோம். ஆனால் சமாதானத்தை தேடுகிறோமா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் சமாதானத்தை தேடுங்கள், அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய புத்திரர்கள். ஏனால் நம்முடைய தேவன் சமாதானக்காரனர். அப்படியே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய புத்திரர்களாயிருப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றோம், சமாதானத்தை நாடி நாங்கள் தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்றோம். நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம் என்றும் எங்களோடு நீர் பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.